ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஜூன் 1 வரை வழங்கப்பட்டிருப்பது பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பது ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக கருதப்படுகிறது. இது குறித்து தொடர்ந்து பேசுவதற்காக நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், ஜூன் 4 வரை கேட்டார்கள், ஜூன் 1 வரை இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவே ஆம் ஆத்மிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது. இது மக்களவை தேர்தலில் அவர்களுக்கு எவ்வளவு பலத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். அமலாக்கத்துறையை கடும் எதிர்ப்பையும் மீறி தான் தற்போது உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் பரப்புரையில் வேட்பாளரே ஈடுபடணும் அப்படின்னா கூட ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படிங்கிறதான் அமலாக்கத்துறை தரப்பில் வச்ச வாதமாக இருந்தது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஜாமீன் அப்படிங்கிறது சட்ட விதிகளுக்கு, அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கெல்லாம் எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளில் 123 தேர்தல் நடந்தது. அதனால தேர்தல் நடந்து கொண்டே தான் இருக்கும். எந்த ஒரு அரசியல்வாதியையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளேயே வைக்க முடியாது, சிறையிலேயே வைக்க முடியாது, எந்த சட்ட நடவடிக்கையுமே மேற்கொள்ள முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதான் அமலாக்கத்துறை வாதமாக இருந்தது. அதெல்லாம் மீறி, அந்த வாதங்கள்லாம் மீறி தான் உச்சநீதிமன்றம் தற்போது ஜாமீன் வழங்கியிருக்கு. தொடர்ந்து நம்ம பேசலாம். காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். திரு கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கு. அமலாக்கத்துறை வச்ச எந்த வாதங்களையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளல, அவங்களுடைய எதிர்ப்பையும் மீறி ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து? கடுமையான வாதங்களை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சராக இருக்கின்ற தலைநகரத்தின் முதலமைச்சர், அவருக்கு பிணை கொடுக்கக்கூடாது என்று, அதையும் மீறி உச்சநீதிமன்றம் தன்னுடைய மாண்பையும் நீதியையும் நிலைநாட்டி இருக்கிறது. இந்த தீர்ப்பை நாங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக உளமாற வரவேற்கிறோம். இந்த தீர்ப்பு என்பது மோடி அரசிற்கு மிகப்பெரிய இடியாக அமைந்திருக்கும். என்னவென்றால், எதை வைத்து வந்தால் முதலமைச்சர்களையே கைது செய்யும் அளவிற்கு அவர் துணிந்திருக்கிறார். அதில் என்ன அவருக்கு அரசியல் ஆதாயம் இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். மார்ச் 21 அன்று கைது செய்யப்பட்டார்கள். எதற்காக? மதுபான கொள்கை வழக்கிற்காக. அந்த வழக்கு எத்தனை வருடங்களாக விசாரித்து வருகிறார்கள்? நேற்று ஏற்பட்டதா, இல்லை மார்ச் 1 ஏற்பட்டதா? இதற்காக இந்த வழக்கில் அவரை தேர்தல் நடக்கும் பொழுது கைது செய்ய வேண்டும். இதை ஐநா சபை போன்ற நாடுகள் எல்லாம் மோடியுடைய இந்த நடவடிக்கையை கண்டித்திருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர்களை கைது செய்வது, குறிப்பாக பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களை கைது செய்வது, அதே போன்று பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் நிதியை முடக்குவது போன்ற ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கை எல்லாம் உச்ச நீதிமன்றம் மட்டுமல்ல, ஐநா சபையும் கண்டித்திருக்கிறது. இந்த வகையில 3 கட்ட தேர்தல் முடிந்து இன்னும் 4 கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது மோடி செய்யும் அட்டூழியங்களுக்கும் அநியாயங்களுக்கும் பாசிச ஆட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். திரு கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்திருப்பது இந்தியா கூட்டணிக்கு அரசியல் ரீதியாக லாபம் அப்படின்னு பார்க்கிறீங்களா? இது லாபம் நட்டம் என்பது கிடையாது. நாங்கள் எப்பொழுதும் லாப நட்ட கணக்கை பார்த்து பொது வாழ்க்கையில் இருப்பதில்லை. காங்கிரஸ் பேரியக்கம் லாப நட்ட கணக்குக்கு பார்ப்பதில்லை. அது பிஜேபியும் RSSம் செய்வது. எங்களை பொறுத்தவரை தேசத்தில் உள்ள மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், பணியாற்ற வேண்டும். அதுல மக்களுக்கான அரசியலாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பாசிச சக்திகளை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலியமாக ஒரு மிகப்பெரிய இடி விழுந்திருக்கிறது அவர்களுக்கு. இனி வரும் காலங்களையாவது காரணம் இல்லாமல் கைது செய்வது, கைது என்பது எந்த நிலையில் கைது செய்ய வேண்டும் என்று நம்முடைய கிருஷ்ணய்யருடைய தீர்ப்பு தெளிவாக கூறுகிறது. பாசு கமிட்டியுடைய தீர்ப்பு தெளிவாக கூறுகிறது. எக்ஸ்பிரஸ் FIR என்று சொல்லுவார்கள். தடயங்கள்லாம் மறைக்கப்பட்டு விடும், இவர் இருந்தால் இந்த வழக்கை நடத்த முடியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் தான் கைது செய்ய வேண்டும் என்று பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இந்த வழக்கு அப்படி கிடையாது. வருடக்கணக்கில் இந்த வழக்கு புலன் விசாரணையிலே இருக்கிறது. இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடிவடையவில்லை. ஆனால் தேர்தல் வரும்பொழுது ஒரு தேசத்துடைய முதலமைச்சரை கைது செய்வது எவ்வளவு பெரிய தேச அவமானம் என்பதை உலக நாடு பத்திரிகை எல்லாம் எழுதியிருக்கிறது. இல்ல, தேர்தல்ல பிரச்சாரம் பண்ணணும்னா திரு கெஜ்ரிவால் தரப்புலையும் ஜாமீன் கோரப்பட்டது. ஜூன் 1 வரைக்கும் தான் அவகாசமும் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு. தொடர்ந்து ஜாமீன் அப்படின்றதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளல. 2ஆம் தேதி அவர் சரணடையணும் அப்படின்ற காலக்கெடுவையும் விதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். 1ஆம் தேதிக்கு பிறகும் இந்த ஜாமீன் நீட்டப்படும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அப்படிதான் நடந்திருக்கிறது கடந்த காலங்களிலும். அவர் என்ன தவறு செய்தார் என்பதை இதுவரை அமலாக்கத்துறை தெளிவாக சொல்லவில்லை. ஆகவே இதை நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி சார், இணைப்பிலிருந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.